ஆராதனை தியானத்திற்கென்று தெரிந்து கொண்ட வேத பகுதி சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 17வது வசனம். அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது, தானியம் வாலிபரையும் புது திராட்சரசம் கன்னியைகளையும் வளர்க்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே கூறப்பட்டிருப்பது, இறுதியாக கூறப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, புது திராட்சரசம் கன்னியைகளை வளர்க்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த புது திராட்சரசம் என்றால் என்ன, கன்னியைகளை இது எவ்வாறு வளர்க்கிறது என்பதை பார்த்து சிந்தித்து தேவனை நாம் ஆராதிக்கவிருக்கிறோம். திராட்சரசம் என்று பொதுவாக கூறப்படாமல் புது திராட்சரசம் என்று குறிப்பாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த புது திராட்சரசம் என்றால் என்ன, கன்னிகைகள் என்பவர்கள் யார் என்பதை வேதத்திலிருந்து நாம் பார்க்கவிருக்கிறோம். திராட்சரசம் என்பது கன்னிகைகளுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டதா, கன்னிகைகள் மட்டுமே அதை பருகினால் வளருவார்கள் என்பது ஆராய்ச்சியா? ஒருபோதும் இல்லை. திராட்சரசத்தை யார் வேண்டுமானாலும் பருகலாம். அப்படி இருக்கும்போது கன்னிகைகளை மட்டும் இந்த இடத்துல வளர்க்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த திராட்சரசம் என்றால் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். முதலாவதாக அதை சிந்திக்க வேண்டும். அதுவும் புது திராட்சரசம். இங்கே கூறப்பட்டிருக்கிற கன்னியைகள் யார் என்று நாம் பார்ப்போமானால், பரிசுத்த வேதாகமத்திலே புதிய ஏற்பாட்டிலே 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், பவுல் அங்கே இவ்வாறு கூறியிருக்கிறார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே புதிய ஏற்பாட்டு நூலானது விசுவாசிகளை, ரட்சிக்கப்பட்டவர்களை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காக காத்திருக்கிறவர்களை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கன்னியைகள் என்று அழைக்கிறது. இந்த கன்னியைகள் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள். அவர்தான் மணவாளன். அதை வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் தெளிவாக வாசிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அவருடைய மணவாட்டி. அப்ப இந்த கன்னிகைகளாகிய விசுவாசிகள் தான் மணவாட்டிகள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரும்போது அவரோடு கூட ஒரு பரிசுத்தமான உறவிலே இணைக்கப்பட காத்திருக்கிறவர்கள். ஆகவே இந்த இடத்துல சகரியாவின் நூலிலே கூறப்பட்டிருக்கிற இந்த கன்னிகைகள் என்று நாம் பார்க்கும்போது அது வேறு யாரும் அல்ல, கன்னிகைகள் என்பது விசுவாசிகளை குறிக்கிறது. அப்ப இந்த கன்னிகைகளை திராட்சரசம் வளர்க்கும், அதுவும் புது திராட்சரசம். அப்படியானால் பழைய திராட்சரசம் அருந்தினால் வளர முடியாதா? ஒருவேளை கெட்டு போனதை நாம் பருக முடியாது, அருந்த முடியாது. அதே வேளையிலே பொதுவான விதத்திலே சில மாதங்களாக பதப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிற திராட்சரசம் அருந்தினாலும் நிச்சயமாக பிரயோஜனம் இருக்கும். ஆகவே புது திராட்சரசம் என்று சொல்ல காரணம் என்ன? இந்த புது திராட்சரசம் எங்கிருந்து வந்தது? இந்த புது திராட்சரசத்தை யார் கொடுப்பார்கள் என்பதை நாம் பார்ப்போமானால், யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், அதிலே 9, 10 ஆகிய 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இந்த 2ஆம் அதிகாரமானது எல்லாருக்கும் பரிச்சயமான ஒன்று. கானாவூரிலே கல்யாணத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் தண்ணீரை ரசமாக மாற்றுகிறார், திராட்சரசமாக மாற்றுகிறார். அந்த அற்புதத்தின் ஒரு அதிகாரம், அந்த அற்புதத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரம் நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. அதிலே 9, 10 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து,
யாரையும் அழைக்கிறான்? விருந்துக்கு வந்தவன் இயேசு கிறிஸ்துவினால் அற்புதமாக கொடுக்கப்பட்ட அந்த புது திராட்சரசம், தண்ணீரிலிருந்து வந்தது. இதுதான் புது திராட்சரசம், திராட்சையிலிருந்து எடுக்கப்பட்டது அல்ல. அப்போ புதிதாக வந்த ஒரு திராட்சரசம், அது எங்கிருந்து வந்தது இவனுக்கு தெரியவில்லை. இவன் பந்தியில் அமர்ந்து அதை அறிந்து பார்க்கிறான். மணவாளனை அழைத்து கேட்கிறான். யாரிட கேட்கிறான் என்றால் மணவாளனை, அந்த திருமணத்திற்கு சொந்தக்காரனான மணவாளனை அழைத்து கேட்கிறான். எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். அவன் என்ன கேட்கிறான்? நல்ல திராட்சை ரசத்தை இதுவரை வைத்திருந்தீரே. எல்லா வீடுகளினுடைய வழக்கம் என்ன? முதலாவதாக நல்ல திராட்சை ரசத்தை கொடுப்பார்கள். நேரம் செல்ல செல்ல தாமதமாக வரக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு உசிதமான சுவையான ஒரு திராட்சை ரசம் கிடைக்காது. இவன் என்ன கூறுகிறான்? இதுவரை நல்ல திராட்சை ரசத்தை வைத்திருந்தீரே என்று கேட்கிறான். அப்ப இதுவரை நல்ல திராட்சை ரசத்தை அந்த மணவாளனா வைத்திருந்தான்? இல்லை. அந்த மணவாளிடம் தான் கேட்கிறேன், நீதான் பொறுப்பு, நீதான் எங்களை அழைத்திருக்கிறாய், அழைப்பு கொடுத்திருக்கிறாய், உன்னுடைய திருமணம் அல்லவா? உன்னுடைய திருமணத்திலே நீ இந்த புது திராட்சை ரசத்தை இவ்வளவு காலமாக வைத்திருந்தீரா என்று கேட்கிறார். எவ்வளவு நேரமாக மறைத்து வைத்திருந்தாரா என்று கேட்கிறார். இதே அதிகாரத்திலே 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய தாயாகிய மரியாளை பார்த்து கேட்கிறார். என்ன கூறுகிறார் என்றால், அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். மரியாள் போய் கூறுகிறார், திராட்சரசம் குறைபட்டது, இன்னும் அநேக ஆட்கள் வர வேண்டி இருக்கிறது, விருந்துக்கு வர வேண்டி இருக்கிறது, ஆனால் திராட்சரசம் குறைந்து போனது, தீர்ந்து போனது, என்ன செய்யலாம்? இயேசு கிறிஸ்து கூறுகிறார், ஸ்திரீயே, எனக்கு உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்று கூறுகிறார். அவருடைய விளக்கம் என்ன? மரியாள் உலக பிரகாரமான திராட்சரசம் அந்த திருமண வீட்டிலே தீர்ந்து கொண்டிருக்கிற, குறைபட்டு கொண்டிருக்கிற திராட்சரசத்தை குறித்து கூறுகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் என்ன கூறுகிறார்? மரியாளே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை. அப்படி என்றால் உனக்காக, இந்த திருமணத்துக்கு வந்திருக்கிற மனிதர்களுக்காக, இந்த உலக மனிதர்களுக்காக நான் கொடுக்கவிருக்கிற திராட்சரசம் கொடுக்கப்பட வேண்டிய நேரம் இன்னும் வரவில்லை. அதற்கு ஒரு நேரத்தை பிதாவாகிய தேவன் குறித்திருக்கிறார். அந்த நேரம் வரும்போது கல்வாரி சிலுவையிலே அந்த திராட்சரசத்தை நான் கொடுப்பேன். இதைத்தான் இயேசு கிறிஸ்து கூறுகிறார். ஆனாலும் மரியாள் அதை புரிந்த பாடில்லை, மரியாள் அதை புரிந்து கொள்ளவில்லை. இப்ப இயேசு கிறிஸ்து என்ன கூறுகிறார் என்றால், மனுக்குலத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு புது திராட்சரசம். மணவாளனிடம் இந்த விருந்துக்கு வந்தவன் கேட்டான் அல்லவா, நீதான மணவாளன், இந்த புது திராட்சரசத்தை எங்க வைத்திருந்தீர்? இங்க இயேசு கிறிஸ்துவானவர் தான் மணவாளன். கன்னிகையாகிய சபைக்கு மணவாளன் இயேசு கிறிஸ்துவானவர். அவர் வைத்திருந்தார். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே பிதாவாகிய தேவனால் முன்குறிக்கப்பட்டு உங்களுக்காக எனக்காக கொடுக்கப்பட வேண்டிய அந்த புது திராட்சரசத்தை இயேசு கிறிஸ்துவானவர் வைத்திருந்தார். ஏற்ற வேளை வந்தபோது கல்வாரி சிலுவையிலே அந்த திராட்சரசத்தை அவர் கொடுத்தார். அந்த திராட்சரசமானது நம்முடைய சரீரத்துக்கு ஆரோக்கியத்தை மட்டுமல்ல, நம்முடைய பாவத்தை கழுவி சுத்திகரித்து நம்மை வளர செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இதைத்தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது, அங்கே சீஷனோடு கூட பந்தி இருக்கும் போது இயேசு கிறிஸ்து கூறுகிறார். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 27, 28 ஆகிய 2 வசனங்கள். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் அழுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படிக்கு அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இதுதான் புது திராட்சரசம். அப்போ புது திராட்சரசம் என்பது எங்கிருந்து வந்தது? ஆலையிலிருந்து வந்தது அல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்காக எனக்காக
கல்வாரி சிலுவையில அடிக்கப்பட்ட போது அவருடைய சரீரத்திலிருந்து வந்த அவருடைய ரத்தமானது புது திராட்சரசமாக, இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனாலும் கொடுக்க முடியாத ஒரு புது திராட்சரசமாக நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து நம்மை நீதிமான்களாக மாற்றக்கூடிய புதிய திராட்சரசமாக நமக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் புதிய உடன்படிக்கையை உண்டு பண்ணினது. என்ன புதிய உடன்படிக்கை? நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அவருடைய இரத்தத்தாலே கழுவி சுத்திகரிக்கப்படுகிறோம், இலவசமாக நீதிமான்களாக்கப்படுகிறோம், பாவமற்றவர்களாக மாறுகிறோம், நித்திய ஆக்கினைக்கு நீங்களாக விடுவிக்கப்படுகிறோம். எவ்வளவு காரியங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கல்வாரி சிலுவையிலே தந்த அந்த புது திராட்சரசம் செய்கிறது. அப்படியானால் நீங்களும் நானும் கன்னிகைகள், நம்ம எப்படி அதில் வளருகிறோம் என்று நாம் பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவானவர் சீஷர்களுக்கு என்ன கற்பித்திருந்தார்? நான் வரும் வரை என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இதையாவது அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள் என்றால், வாரந்தோறும் ஒவ்வொரு ஞாயிறன்றும் அப்பம் விட்டு ஆராதித்தார்கள் என்று வேதம் கூறுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே வாசிக்கிறோம். வாரந்தோறும் அவர்களுக்கு ராபோஜனம் இருந்தது. கர்த்தருடைய மேஜையிலே பங்கு கொண்டார்கள். நீங்களும் நானும் ஒரு காலத்திலே மரித்தவர்களாக இருந்தோம், பாவத்திலே அக்கிரமத்திலே மரித்தவர்களாக இருந்தோம் என்று எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தமானது உங்களையும் என்னை உயிர்ப்பித்தது. அது உயிர்ப்பித்து என்ன செய்தது? நீங்களும் நானும் சபையிலே வந்து தேவனை ஆராதித்து இதர விசுவாசிகளோடு இணைந்து ஐக்கியப்பட்டு இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணும் போது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளருகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர்ந்து வருகிறோம். இந்த ஐக்கியம் இல்லை என்றால், கர்த்தருடைய மேஜையிலே பங்கு கொள்ளாவிட்டால் நமக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை. ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாமல் போகும். ஆகவே நாம் கூடி வரும் பொழுதெல்லாம் என்ன செய்கிறோம்? ஒருவருக்காக ஒருவர் புத்தி சொல்லுகிறோம். இந்த ஐக்கியத்தின் மூலமாக நாம் கூடி வருகிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து ரத்தமாகிய அந்த புது திராட்சரசமானது ஒவ்வொரு வாரமும் நம்மை வளரச் செய்கிறது மட்டுமல்ல. 1 யோவான் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். விசுவாசிகளான பின்பும் அவ்வப்போது நமக்கு ஏற்படுகிற பாவ அழுக்குகள் அவைகளை கழுவி சுத்திகரித்து நம்மை உற்சாகப்படுத்தி, நம்மை தேற்றி, நம்மை ஆறுதல் படுத்தி மறுபடியுமாக கர்த்தருக்குள்ளாக நாள்தோறும் நம்மை வளரச் செய்கிறது. ஆகவேதான் சகரியாவின் புத்தகத்திலே நம்ம வாசித்தோம், புது திராட்சரசம் கன்னிகைகளை வளர்க்கும் என்று. இந்த புது திராட்சரசம் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டோம். இந்த புது திராட்சரசம் என்பது இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக சிந்தின அந்த ரத்தம், புதிய உடன்படிக்கைக்குரிய ரத்தம். உங்களையும் என்னை ரட்சிப்பதற்காக நம்மை கழுவி சுத்திகரித்து கல்லையும் மண்ணையும் விக்கிரங்களையும் ஆராதித்து முரட்டாட்டமாக வாழ்ந்த உங்களையும் என்னையும் கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்வதற்காக. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நான் வாசிக்கிறபடி, கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை என்னை வளரச் செய்வதற்காக கல்வாரி சிலுவையிலே புது திராட்சரசமாகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தப்பட்டதல்லவா, அதை நினைவு கூறும்படியாகத்தான் நாம் வந்திருக்கிறோம். ஆராதனை என்பது என்ன? கேட்பதல்ல, ஜெபிப்பதல்ல, தேவனுக்கு என்று கொடுக்கிற நேரம். தெய்வம் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி அவருக்கு துதிகளை ஸ்தோத்திரங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் தான் ஆராதனை நேரம். ஜெபிப்பதற்கு வேறு நேரங்கள் இருக்கிறது. ஆகவே ஆராதிக்க வந்திருக்கிற நீங்களும் நானும் கர்த்தருடைய மேஜைக்கு முன்பாக அமர்ந்திருக்கும் போது எனக்கு புது திராட்சரசத்தை கொடுத்து பாவத்திலே மரித்தவனாய் இருந்த என்னை உயிர்ப்பித்து நாள்தோறும் உக்குள்ளாக வளரும்படியாக புது திராட்சரசமாகி என்னுடைய ரத்தத்தை கல்வாரி சிலுவையிலே எனக்காக கொடுத்தீரே. உம்மூலமாக பிதாவாகிய தேவனை, உம்மை எங்களுக்காக தந்த அந்த பிதாவாகிய தேவனை உமது மூலமாக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி கிறிஸ்துவானவர் நமக்காக செய்த பாடுகளை எண்ணி நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புறப்பட்டு ஒரு துதிகளை ஸ்தோத்திரங்களை உங்களுக்காக எனக்காக சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே ஒப்பு கொடுத்த இந்த பிதாவாகிய தேவனை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். இந்த புது திராட்சரசத்திற்காய் நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.